வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பர் அமுதமிழ் சமையல்லேருந்து இன்றைக்கி என்ன வீடியோனா, நீர்மோருங்க. நீர்மோர் தான் அந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீர்மோர் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா வெயிலில் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி செய்கிறது, என்னென்ன சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி சாரை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் சின்ன சீரகம் அதை சேர்த்துக்குவோம். இது செரிமானத்துக்குங்க. இந்த சீரகம் செரிமானத்துக்கு தான். நல்லா ஒரு மாதிரி வாசமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் 2 துண்டு இஞ்சி, அது போதுங்க. இது ஒரு 4-5 மாங்காய் துண்டு சேர்த்துருக்கேங்க. இது புளிப்புக்கு. லெமன் இருந்தாலும் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இது காரத்துக்கு 2 பச்சை மிளகா. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை. அடிக்கிற வெயிலுக்கு பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து வச்சேன். அதுக்குள்ளே இது பண்ணிட்டு பாருங்கள், மல்லித்தலைங்க. அப்புறம் நம்ம வீட்டில் பறித்த இதுதான் காசு இல்லாமல் கிடைக்கிற கருவேப்பிலை, நம்ம வீட்டில் கருவேப்பிலைங்க. அப்புறம் புதினா தலை எல்லாம் வதங்கி தூள் தூளாக இருக்குது. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு இதை அடிச்சுக்குவோம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு அடிச்சுக்குவோம். அப்புறம் வீட்டிலே உரக்குத்தின தயிர், அப்போ பசுமாட்டு தயிர் மேலே அப்படியே உரித்து ஆடை எடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு அவ்வளோதான் இது இருக்காது. இதை அடிச்சுட்டு அப்புறமாக்கி தயிரை ஒரு அடி அடித்து மண் சட்டியில் நம்ம மண்பானை வச்சோம் இல்லையா, வீடியோ போட்டோம் இல்லையா அன்றைக்கி, அதுலேருந்து மண்பானையிலேருந்து தண்ணி எடுத்து கலந்து நீர்மோர் சேர்ப்போம். அப்புறம் நான் உங்களுக்கு ஜில்லுன்னு மண்பானை தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இன்னும் கூலிங்காக குடிக்கணும்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இது வச்சுருக்கேன், ஐஸு. அது விற்காமல் கரண்ட் நிற்கிது, அது எப்படி ரெடியாக இருக்குன்னு தெரில. அதையும் கொஞ்சம் விட்டு உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸியை அடிச்சிட்டோம். பாருங்கள், அடித்து ரெடி பண்ணியாச்சுங்க. நல்லா அடிபட்டிருக்கு, புது ஜாரு, அதனால் நல்லா அடிபட்டிருக்கு. இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு தயிர் அதில் கொஞ்சமாக விட்டு அடிச்சுட்டு வருவோம். எல்லாத்தையுமே விட்டாரலாம். இதை ஒரு சுற்றி அப்புறம் தண்ணி கலந்துக்குவோம். பாருங்கள், செமையாக அடித்தாச்சு. நம்ம மண் சட்டியில் அதை சேர்ப்போம். இப்போ தண்ணி கலந்துக்கிட்டு வருவோம், தண்ணி மொந்துக்கிட்டு வருவோம். நம்ம மண்பானையில் தண்ணி இருக்குங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. அதுலேருந்து நம்ம நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நமக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்த தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இப்போ நல்லா கிண்டி விட்டு ஐஸ் தண்ணி வேணும்னு சொன்னேன் இல்லையா, அதை போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவோம். கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் கட்டியும் இருக்குது பாருங்கள். ஐஸ் கட்டியும் இருக்குது, தண்ணியும் இருக்குது. ஐஸ் கட்டி சேர்ப்போம். மண் பாத்திரத்துக்கு உடஞ்சாலும் உடஞ்சிரும். ஐஸை பாருங்க. அது காலையிலேருந்து கரண்ட் நின்றுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் கட்டியாகவும் இருந்திருக்கு. இன்னும் கொல கொலன்னு இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. பாருங்கள், சுவையான டேஸ்டான நல்ல ருசியான இது நீர்மோர் ரெடிங்க. இதை அப்படியே நம்ம டம்ளரில் ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியதான். நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். அப்பா, அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. காலையில் உங்களுக்கு காப்பி, இப்போ இந்த வெயில் காலத்தில் ஏன்னா காப்பி டீயெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, குடிக்காதீங்க. இந்த மாதிரி நீர்மோர் சத்தானதாக இருக்கும். இதை கரைச்சி காலையிலேயே ரெடி பண்ணி ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுங்க. வீட்டில் உள்ளவனுக்கு நல்லா சுறுசுறுப்பு கிடைக்கும். அப்புறம் ஆஃபீஸ் விட்டு சாயந்தரம் வந்தால் கூட நீங்கள் காப்பி டீயை நிப்பாட்டிட்டு இந்த நீர்மோரை கொடுங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இதை எப்போ வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றுமே செய்யாது. அப்படியே நைட்டு கூட படுக்க முடியல, அவ்வளோ வெயில் தாக்கம் ஓவராக இருக்குது. இப்போ
அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த நீர்மோரை எடுத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து சாப்பிடாதீங்க. அவ்வளோதாங்க நீர்மோர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் எப்படி நீர்மோர் வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றிங்க. இந்த மோரில் என்ன ஸ்பெஷல்னாங்க, புதினா புத்துநீர் வச்சு கொடுக்குற புதினா சேர்த்துருக்கோம், மல்லித்தலை, கருவேப்பில்லை, எல்லாமே சத்தானது இதில் சேர்த்துட்டது. அதனால் இது ரொம்ப ஸ்பெஷாலிட்டிங்க. எப்படி சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன நீங்கள் ஸ்ப்ரெட்டு, சவனப்பு இதெல்லாம் விட்டு தள்ளுங்கங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணி வர்ற விருந்தாளிங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. செமையாக இருக்குங்க.